ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களுடைய வரலாறு என்பது மிக பாரிய அளவில் கரதையான வலைகளை சுமந்ததாக காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் திருகோணமலையிலே 5 பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்களுடைய 20 ஆண்டுகள் நீதியற்று கடந்திருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டில் கொலை பட்டியலில் இருந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிள்ளையான், டாக்டர் தேவானந்தா போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இவர்கள் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார்கள், இவரிடமிருந்து வரக்கூடிய விசாரணைகள் எப்படியாக இருக்கிறது, இப்படியான கேள்விகள் பலரிடமும் பலவிதமாக எழுந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈழத்தமிழர்கள் சார்பாக ஒரு காலகட்டத்திலே பேசி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், இப்படி யாராக இருந்தாலும் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அது மாத்திரமில்லாமல் தமிழர் என்ற அடையாளத்தோடு யாராவது இருந்தால் அவர்களை சுட்டறியலாம் என்ற நிலைப்பாட்டிலே ஒரு சிலர் இருந்திருக்கக்கூடிய காலமும் இருந்திருக்கிறது. இவை எல்லாவற்றிலே இருந்து கடந்து வந்திருக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், திருகோணமலையில் 5 பல்கலைக்கழக மாணவர்கள் கொலை செய்யப்பட்டு இன்றோடு 20 ஆண்டுகள் பூர்த்தியாகிறது. இந்த 20 ஆண்டுகளில் அவர்களுக்கான நீதியை வேண்டி பல தரப்புகள் பல போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள், பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதி என்பது கவலைக்கிடமானதாக இருக்கிறது. குறிப்பாக வைத்தியர் மனோகர், உங்களுக்கு தெரியும், இந்த மாணவர்களில் ஒருவருடைய தந்தையாக இருக்கக்கூடியவர். அவர் ஐநா வரை சென்றார். தன்னுடைய வாழ்வினுடைய இறுதிக்கணம் வரை தன்னுடைய மகனுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்காக போராடியவர். ஆனால் இவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெற்றதா என்று கேட்கிற போது இல்லை. நாங்களும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவேந்தல்களோடு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். திருகோணமலையில் அந்த 5 பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதனுடைய நினைவைத்தான் நாங்கள் சுமக்கிறோமே தவிர அவர்களுக்கான நீதியை கோரி நிற்கிறோமா என்ற கேள்வி வருகிற போது, எங்களுக்காக யார் பேசுவது, யார் இந்த நீதியை பெற்றுத் தருவது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான பதிலை யாரிடமிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்ற வினா ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய கேள்வியாக மாறியிருக்கிறது. உண்மையில் தமிழர் தரப்புக்கான நியாயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே தங்களை தலைமைகளாக வரித்து கட்டி நிற்கக்கூடியவர்கள் அதிலே பூரண திருப்தியோடு அல்லது உழைச்சான்றின்படியாக இருக்கிறார்களா என்று கேட்டால் அதிலும் சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளுக்குமாக பேசிக் கொள்கின்றவர்கள், அடிபடிப்பட்டுக் கொள்கின்றவர்கள், பேரம் பேசக்கூடியவர்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனை, தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான கோரல்கள் எப்படியாக வருகிற போது அதிலே அமைதி காக்கக்கூடியவர்களாகவும் அல்லது ஏதோ ஒரு தரப்பை நியாயப்படுத்தக்கூடியவர்களாகவும் இவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை கலாச்சாரம் என்பது ஒரு இருண்ட யுகமாக பார்க்கப்பட்டது கடந்த காலங்கள். உங்களுக்கு தெரியும், 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக மிகப்பெரிய அளவிலே உச்சம் தொட்டிருந்தது இந்த கொலை கலாச்சாரம். 1985ஆம் ஆண்டு முதலாவது ஊடக பணியாளர் ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பின்பதாக இருந்து இந்த படுகொலைகளுடைய கலாச்சாரம் என்பது ஊடகவியலாளர்களையும் தொற்றுப்பிடித்துக் கொண்டது. 1950களிலே கிராமங்கள் தோறும் படுகொலைகளுக்கான வித்திடப்பட்டிருக்கிறது. இங்கினியாக்கல படுகொலை இடம்பெற்றது. அதன் பின்பதாக தமிழ் கிராமங்கள் தோறும் வடக்கு கிழக்கிலே வீரமுனை தொடங்கி வல்வெட்டித்துறை வரை இந்த படுகொலைகள் நீண்டிருந்தது. இப்படியாக தொடர்ச்சியான படுகொலைகளிலும் புதைகுழிகளிலும் இழப்புகளிலும் வரலாறுகளாக கொண்ட ஒரு இனம் தன்னை மீள்கட்டமைக்க வேண்டும் என்று வருகிற போது அதிலும் பல சிக்கல்கள் காணப்படுகிறது. ஆக இந்த மக்களுக்காக, இந்த மனிதத்திற்காக பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்னும் ஒரு புறமாக பார்க்கிற போது சிங்கள பௌத்த பேரினவாத ஆக்கிரமிப்பும் அக்கிரமங்களும், தொல்லியல் துறையினுடைய அடாவடிகள், மக்களுடைய நிலங்களில் வன பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அடாவடிகள், இப்படி எல்லைக்கற்கள் போடுவதாக காணப்படுகின்ற நிலைமைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கினுடைய பல பிரதேசங்களில் எப்படியான நிலைமைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலை அன்றாடம் கழிப்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இதனை உணர்ந்து கொள்ளாத ஒரு சமூக கூட்டம் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதும், சமூக களியாட்டங்களை மிகப்பெரிய அளவிலே தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதும், இன்னும் சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தீர்நோக்கான அல்லது சிந்தனைகளற்ற தான் தோன்றித்தனமான தற்கொலைகளை போன்று செயற்படக்கூடியவர்களை கொண்டாடுகின்ற ஒரு சமூகமாகவும் இந்த சமூகம் மாறி இருக்கிறது. உண்மையில் இப்போதைய நிலவரத்தில் பார்க்கிற போது இந்த கொலை பட்டியலிலே கொலைக்கரங்களை கொண்டவர்கள் என்று சொல்லி மக்களால் கூறப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் இப்படியான சம்பவங்களை செய்தார்கள் என்று சொல்லி மக்களால் அடையாளம்
அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இப்போது ஏதோ ஒரு விதத்திலே கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திலே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிள்ளையான் கிழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையானை பொறுத்தவரை கிழக்கினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர், அரசனுடைய அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர். ஆனால் கிழக்கிலே மிக இருண்ட காலம் ஒன்றிற்கு சொந்தக்காரராக காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு ஆயுத கலாச்சாரத்தினுடைய அடாவடித்தனத்தினுடைய மனித உயிர்களை வேட்டையாடிய நபர்களில் ஒருவராக பிள்ளையானை இன்றும் மக்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதான குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அரசு தரப்பும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முழுமையாக பிள்ளையான் தான் காரணம் என்ற நிலைப்பாட்டிற்கு ஒரு விசாரணையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கமாக அம்பாறையிலே கொலை கலாச்சாரத்தினுடைய தூணாக செயற்பட்டார் என்று சொல்லி இனியபாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனியபாரதி தொடர்பான விசாரணைகள், அவருடைய சகாக்கள் கைது செய்யப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கமாக இப்போது மிக அண்மையில் வடக்கில் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல தசாப்தங்களாக இந்த நாட்டிலே அரசனுடைய அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினராக மிக நீண்ட காலம் இருந்திருக்கக்கூடியவர், ஒரு ஆயுத குழுவை அல்லது ஒரு ஒட்டுக்குழுவாக செயல்பட்டார் என்று தமிழ் மக்களால் குற்றம் சாட்டப்படுகின்ற ஒருவர். அது மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கிலே தன்னுடைய இன மக்களையே கொன்று குவித்தார் என்று சொல்லி பலராலும், அதே நேரம் அவருடைய கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவராலும் கூட குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர். பலர் இது தொடர்பாக முறைப்பாடுகளும் முன்வைக்கிறார்கள். வெள்ளை வேன்கள் தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி சாட்சியங்களை பதிவு செய்த தாயார்களும் நிறையவே இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இந்த கைதுகள் எல்லாம் எதை நோக்கி செல்லுகிறது? ஆக நீதி வேண்டி கிடக்கின்ற இந்த திருவண்ணாமலை மாணவர் படுகொலை போன்ற பல்வேறு நீதி தேவையான விடயங்கள் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த திருவண்ணாமலையினுடைய 5 பல்கலைக்கழக மாணவர்கள். அதே போல இன்னும் சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் கொல்லப்பட்டவர்களார்களும் இருக்கிறது. ஆக தமிழினத்திற்காக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாருடைய குரல் எல்லாம் வெளிக்கிளம்புகிறதோ அவர்களை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்களுடைய காலமும், அவர்களுக்கு கையாட்களாக ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டவர்களுக்கான காலமும் இப்போது மாறியிருக்கிறது. மாறியிருக்கக்கூடிய அரசு தரப்பு இதற்கான வினயமான செயற்பாடுகளை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது தொடர்பாக பார்க்கிற போது மாகந்துரை மதுசுக்கு துப்பாக்கி கொடுத்தார். இவருக்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்கியிருக்கக்கூடிய துப்பாக்கி ஒரு போதைப் பொருள் அல்லது ஒரு நிழல்வக தாதாவிற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக அலசப்படுமா, ஆராயப்படுமா? இதன் பின்னால் இருந்திருக்கக்கூடியவர்கள், கொலை கலாச்சாரத்தை ஊக்குவித்தவர்கள் கைது செய்யப்படுவார்களா? இப்படியான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஒரு வாக்குமூலத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது EPDP கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடியவர், அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பினூடாக சில விடயங்களை குறிப்பிட்டதாக சொல்லப்படக்கூடியவர் இந்த பொன்னையா என்று சொல்லக்கூடியவர். அவர் சொல்லுகின்ற சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் பொன்னையா 1990ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை EPDP இயக்கத்தில் இருந்தேன். அந்த காலத்தில் நடந்த மிகச்சீரழிந்த மனிதநேயத்துக்கு எதிரான சம்பவங்களை நேரில் பார்த்திருக்கிறேன். சிலவற்றில் நானும் உடனிருந்திருக்கிறேன். நான் எதற்கும் பயப்படவில்லை, உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். தினமுரசு நாளில் தெரிந்த ஆசிரியர் பத்திரிகையாளர் நடராஜா அற்புதராஜா, மகேஸ்வரி வேலாயுதமாக இருவரையும் புலிகள் செய்தார்கள் என்று சொல்லி நாமே கொன்றோம். அந்த கொலைகளுக்கு புலிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் உலகிற்கு புலிகள் செய்தார்கள் என்று சொன்னோம். ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்களையும் எங்களில் சிலர் திட்டமிட்டு கொன்றார்கள். அந்த கொலையில் தொடர்புடையவர்கள் சிலர் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறார்கள், சிலர் வெளியேறி இருக்கிறார்கள். உதயன் நாளிதழ் மீது தாக்குதலையும் இராணுவமும் EPDPயும் சேர்ந்து செய்தார்கள். குறித்த தாக்குதலில் ராஜன், திவாகரன் ஆகிய EPDP உறுப்பினர்கள் காயமடைந்தார்கள். இருவரும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த பலாலி இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த யாரெல்லாம் தூண்டினார்களோ அவர்களெல்லாம் யாழ்ப்பாணத்திலே தான் இருக்கிறார்கள். எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நெல்லியடி, புங்குடுதீவு, காரநகர், யாழ்ப்பாணம், வவுனியா எங்கும் பொதுமக்கள் இராணுவத்தினருடன் இணைந்து EPDPயினரால் தான் கடத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். சிறுமிகளும் மாணவர்களும் பலர் காணாமலாக்கப்பட்டார்கள். EPDPயின் சாவகச்சேரி அமைப்பாளர் சார்ல்ஸ் தான் இந்த ஆட்கடத்தலுக்கு பின்னால் இருந்தார் என்று சொல்லி நான் குறிப்பிடுகிறேன். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மண்டைதீவு பகுதி இராணுவ முற்றுகைக்குள் இருந்த வேளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்றபோது 15 தொடக்கம் 20 பேர் அளவில் இராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டனர். அவர்கள் டாக்டர் தேவானந்தாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இராணுவத்தினரிடம் கேட்டு நாங்கள் நேரில் சென்று அவர்களை பார்த்தோம். அவர்களில் ஒரு 13 வயதுடைய சிறுவனும் இருந்தார். நாங்கள் பார்த்து வந்த சில நிமிடங்களில் வெடிச்சத்தம் கேட்டது. அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்று விட்டார்கள்.
அங்கிருந்து அரசு உத்தியோகஸ்தரான நிக்லஸ் என்பவரை சந்திக்க வருமாறு கேட்டிருந்தனர். அவர் தான் நேரில் வர மாட்டேன் என கூறியதும் அவரை அடித்து சித்திரவதை செய்த வேளை அவர் உயிரிழந்து விட்டார். பின்னர் அவரின் உடலை தூக்கி தொங்க விட்டார்கள். யாரும் விசாரிக்கவில்லை, ஒரு கேள்வியும் இல்லை. ஏனெனில் எங்களை இராணுவத்தினர் பாதுகாத்தார்கள். எங்களுடன் இருந்த 6 உறுப்பினர்கள் புலிகளுடன் இணைய முயன்றார்கள். அவர்களை வெட்டி கொன்றது யார் என்று தெரியுமா? எங்களுடன் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் அவர்களை வெட்டி கொன்றார். கத்தியுடன் வந்து கூட்டம் நடத்தினார். முன்னாள் வானொலி அறிவிப்பாளர் KS ராஜா இந்தியாவில் இருந்தார். டக்ளஸ் தேவானந்தாவை அவரை அழைத்து வந்தார். பின்பு அவர் மீண்டும் ஒலிபரப்பு சேவைக்கு சேரலாம் என்ற தகவல் வந்ததும் அவர் நமது சில ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடும் என்று பயத்தால் அவருக்கு மதுவிலை நஞ்சை கொடுத்து கொல்லப்பட்டார். மலையகத்தைச் சேர்ந்த மோகன், விஜி, யாழில் பாண்டியன், ஊர்காவத்துறையில் கிளி ஆகியோர் எங்களில் சிலருக்கு விரோதமாக நடந்தோம். நாமே அவர்களை கொன்றோம். அவர்களை மலசலக்கூட குழிக்குள் போட்டு அசிட் ஊற்றி அவர்களின் உடல்களை பொசுக்கினோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சூரி என்பவரை கொழும்பில் கொலை செய்து கடற்கரையில் அவரது உடலை போட்டோம். அதேபோல EPDPக்கு சொந்தமான கொழும்பு பாக் வீதியில் இருந்த வீட்டில் பல கொள்ளைகள் நடைபெற்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான உத்தரவு நம்முடைய முன்னாள் MP ஒருவருக்கு வந்தது. பாதுகாப்பு அமைச்சகம் மாதாந்தம் எங்களுக்கு சம்பளம் அனுப்பியது. மஹிந்த ராஜபக்ச காலத்தில் எங்கள் அங்கத்தவர் ஒருவருக்கு 65,000 ரூபாய் வரை கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்தா பாதுகாப்பு அமைச்சிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் எங்களுக்கு 10,000 தொடக்கம் 15,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினார்கள். கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் வரை EPF, ETF சேமிப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் அடிப்படை வேதனம் கூட கேட்ட சிலரை டக்ளஸ் தேவானந்தா இல்லாமலாக்கி இருக்கிறார். இவ்வாறு மிக நீண்ட ஆதாரங்களை EPDPயினுடைய முன்னாள் உறுப்பினரான பொன்னையா சுதா என்று சொல்லக்கூடியவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலத்தில் முறைப்பாடாக முன்வைத்தார். பின்னர் தற்போது இருக்கக்கூடிய JVP அதிகாரத்திற்கு வந்த பின்னர் மீண்டும் போலீஸ் தலைமையகம் சென்று பல்வேறு தளங்களில் முறைப்பாடுகளை வழங்கினார். எத்தகைய விசாரணைகளும் சாட்சியங்களும் அளிப்பதாக சொன்னார். ஆனால் இந்த குற்றச்செயல்களில் இராணுவம் சம்பந்தப்பட்டு இருப்பதால் நல்லாட்சி ஆட்சியாளர்கள் போல JVPயும் முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள தற்போது வரை தயாராக இல்லை. குறிப்பாக அப்பாவி தமிழ் மக்களை வேட்டையாடிய பாதுகாப்பு அமைச்சு மாதாந்தம் இவர்களுக்கு செலவழித்திருக்கிறது என்ற உண்மை இங்கு வெளிப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆக மிக மோசமாக மனித வேட்டையாடியவர்கள், குறிப்பாக இந்த மாகந்திர மதஸ் என்பவரும் இந்த ஆளுந்தரப்பினுடைய ஒரு காலகட்டத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கக்கூடியவருடைய மகன் என்கின்ற மிக மோசமான பின்னணி இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அவருக்கு ஆயுதம் வழங்கியதாக இப்போது டக்ளஸ் தேவானந்தா விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். திருகோணமலையில் 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் தொடர்பான ரகசியங்கள் வெளியாகவில்லை. அவர்களை கொன்றவர்கள் பிணையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கான முறையான தண்டனை வழங்கப்படவில்லை. அதுபோலதான் வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்டவர்களுடைய அந்த கூட்டுக்கரங்கள் இன்னமும் சுதந்திரமாக இருக்கிறது. மக்களாக நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அரசு தரப்பு இந்த விவகாரங்களில் விசாரணைகளில் மும்முரமாக இருப்பதனை வலியுறுத்துவதும் மக்களாகிய உங்களதும் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய கடமையுமாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் மௌனம் காக்கின்றவர்கள், இதுவரை காலமும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக பேசாதிருந்தவர்கள், அது தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுகிற போதாவது அதனை வலியுறுத்தி இவர்களை விசாரியுங்கள் என்று கூறக்கூட தமிழர் அரசியல் தரப்பில் யாரும் இல்லை. ஆக நான் நீ என்று சண்டையிட்டுக் கொண்டு பொதுவெளிகள் பகிரங்கப்படுத்தப்பட முடியாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளோடு தான் நீங்கள் தொடர்ந்தும் பயணிக்கப் போகிறீர்களா? மக்களை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். நன்றி உறவுகளை, நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.